வணக்கம். நீங்கள் உருளைக்கிழங்கு பஜ்ஜி பார்த்துருப்பேன், வாழைக்காய் பஜ்ஜி கேட்டிருப்பேன், சாப்பிட்ருப்பேன். இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். ஒரு காய்கறிகள் இல்லைன்னாலும் ஒரு அப்பள பஜ்ஜி ஒன்று ஒன்று அப்பள பஜ்ஜி ஒன்று போடுவோம். ஒன்று ஆற்றுல அப்பளம் இருக்கும், அது பஜ்ஜி மாவில் துவச்சின்னு ஒரு அப்பளத்தை எண்ணெயை வச்சு அதில் பொரிச்சிட வேண்டியது தான். என்ன பொரிச்சோன்னா அப்பள பஜ்ஜி. காய்கறிகள் ஒன்றும் இல்லைன்னாலும் அதை வச்சு பண்ணலாம் அப்பள பஜ்ஜி. சாப்பிட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளமும் உள்ளே இருக்குது, ஒன்றும் கெடுதல் கிடையாது. உளுந்து தான் அப்பள பஜ்ஜி. இது நல்லா பொரி எடுத்து பாருங்க. நல்லா கொஞ்சம் வேக விட்டுடணும். உள்ளே இது இருக்கிறதுனால கொஞ்சம் செவந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வேக விட்டுடணும். நல்லா செவக்க விட்டு எடுத்துட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு அப்பள பஜ்ஜின்னு கொடுத்தா சாப்பிடும். நீங்களும் பண்ணி பாருங்கள். வாரத்தில் சுவையான அப்பள பஜ்ஜி ரெடி. இது கும்பகோணம் ஸ்பெஷல் ஸ்டைல். தேங்க்யூ. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். உங்கள் சஜஷன் சொல்லுங்கள்.